ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். பப்பாளி போய் பறிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற காயை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீலரை வச்சு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். பப்பாளி காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற விதைகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதையே ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகி பபிள்ஸ் வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி இதில் சேர்த்துக்கலாம். பப்பாளி வந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. இது வந்து ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ நம்ம இது தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இனி நாம் இதை பாகில் குக் பண்ணலாம். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் சர்க்கரை முழுதும் நல்லா கரைஞ்சதும் நம்ம வேக வச்சுருக்கிற பப்பாளி இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாவோட பதம் வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு குக் பண்ணால் போதும். ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாவை எடுத்து லைட்டாக கையில் இப்படி டச் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 3 கலரில் செய்ய போகிறோம். அதனால் 3 குட்டி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஜீராவை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பப்பாளியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா கூட போதும். ஜீரா நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பப்பாளி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தேன். இவ்வளோ தான் வந்துருந்துச்சு குக் ஆனதுக்கப்புறம். ரெட், க்ரீன், எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், 3 கலரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற நம்ம ஈரப்பதத்தை எடுக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பரை விரித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா டூட்டி ஃப்ரூட்டியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு. மேலே மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈரப்பதம் போகிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் நிழல்லையே உலர வைங்க. இப்போ ட்ரூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கையில் ஒட்டாமல் உதிரியாக வருது. ஒரு முறை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவும் கலர்ஃபுல்லான ட்ரூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.